ஹாய் கைஸ், பயிற்சி 1.4ல் 3வது கணக்கு. எஃப் அதாவது ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 என்ற சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும். ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். போன கணக்கு தெளிவாக பார்த்துட்டோம். அந்த கணக்கு தெரிஞ்சாலே இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். எப்பொழுதும் கணக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா 2 செட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த 2 செட்டையும் எடுத்து எழுதுவோம். எழுதிட்டு அம்புக்குறி படம் போட்டு குறிப்போம். இங்கே வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 செட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1,2, 2,2, 3,2, 4,2 4,3, 5,4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா நம்பரு 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நம்பர்லாம் முதல் செட்டுக்குரியது. இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த 1, இந்த 2, இந்த 3, இந்த 4, இந்த 5 இதெல்லாம் முதல் செட்டு. எக்ஸாக இருக்கலாம், ஏவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தனியாக எடுத்து ஒரு செட்டு எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5 இது ஈஸியாக இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு இது எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இந்த ரவுண்டு பண்ணாத அடுத்த நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த 2. அடுத்தது என்ன வருது, 2 தான் வருது. ஸோ ரிப்பீட்டடாக நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து எழுதணும் இல்லை, ஒரே ஒரு தடவை இருந்தால் போதும். ஸோ இங்கே 3 வரிசையாக 2 இருக்குது. அந்த 3 2க்கு பதிலாக ஒரே 2 எழுதிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது, 3 இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, 4 இருக்குது. அந்த 4 எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிதலுக்காக எழுதியிருக்கிறேன், இது கணக்கில் வராது. ஓகேங்களா, இப்போ எப்படி எடுத்து எழுதணும்னு தெரியுதா. இப்போ இதிலிருந்து ஆனால் நம்ம கணக்கை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த எக்ஸ் ஒய்லாம் நாம பேர் வச்சுக்கிட்டது. ஓகேங்களா, அதெல்லாம் எதுவும் கணக்கில் வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்துக்கு முதல்ல என்ன பண்ணணும், பட்டம் போட்டு எழுதிடணும் உள்ளே இருக்கிறதெல்லாம். எழுதியாச்சா, 1, 2, 3, 4, 5, 2, 3, 4. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது தான் இந்த செட்டு, இங்கே இருக்கிறது தான் இந்த செட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கேள்வியை பாருங்கள். கேள்வியில் இருக்கிறது ஒரே அம்சம், அதை நான் எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1ம் 2ம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜோடியாக தானே இருக்குது. 1, 2ம் தொடர்புடையது. ஸோ 1 2ஓட தொடர்புடையது சொல்லிட்டேன்னா. இப்போ அடுத்த ஜோடி என்ன இருக்குது, 2ம் 2ஓட தான் தொடர்புடையது. ஸோ 2 2ஓட தொடர்புடையது. அம்புக்குறி போட்டு விட்டுடலாமா. அடுத்தது 3 2ஓட தொடர்புடையது. 3 2ஓட தொடர்புடையது. ஓகேங்களா, அடுத்தது 4 3ஓட தொடர்புடையது. அடுத்தது 5 4ஓட தொடர்புடையது. அவ்வளோதான் அம்புக்குறி படம். தனித்தனியாக எடுத்து எழுதி அம்புக்குறி போட்டு காட்டணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தது அட்டவணை கேட்டிருக்காங்க. ஸோ அட்டவணை நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இப்போ போன கணக்கில் என்ன எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் எஃப்எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படியே இதுலேயே வச்சுப்போம். ஓகேங்களா, எக்ஸு என்னவாக இருக்கும்போது எஃப்எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஈஸியான விஷயந்தான். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த கேள்வி பாருங்களேன், இந்த 1,2 இருக்கு இல்லையா, அந்த 1,2 அப்படின்னு இருக்கிறதுல இது எக்ஸு, இது எஃப்எக்ஸ். கரெக்டாக. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதோட எஃப்எக்ஸ் என்ன 2, அது இந்த இடத்துல வரும். ஸோ அங்கே கேள்வியில் தெளிவாக கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதான். இந்த 2,2 இருக்கா, அடுத்து 2,2, அடுத்து 3,2 இருக்கா. 3ங்கிறது எக்ஸோட வேல்யூ, 2ங்கிறது எஃப்எக்ஸோட வேல்யூ. அடுத்து 4,3 இருக்கா, 4ங்கிறது எக்ஸோட வேல்யூ, 3ங்கிறது எஃப்எக்ஸோட வேல்யூ. அடுத்து 5,5ங்கிறது எக்ஸோட வேல்யூ, 4ங்கிறது எஃப்எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான், அட்டவணையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வரைபடம் கேட்டிருக்காங்க. வரைபடம்னா கிராஃப் ஷீட்டில் குறிக்கணும் வரும். ஸோ சிம்பிளாக வரைபடம் வந்து கேள்வியிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ஜோடியாக, அதாவது புள்ளியாகவே கொடுத்துட்டாங்க. வரைபடத்தில் குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்டாக எடுத்து குறிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவதாக இருக்கிறது எஃப்எக்ஸு. இப்போ அந்த புள்ளியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸு, இது எஃப்எக்ஸ். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேயே பார்த்துக்கலாமா, அட்டவணையிலேயே 1,2 இது இருக்குது பார்த்தீங்களா. 1,2 புள்ளி எப்படி குறிக்கணும்னு போன கணக்கில் பார்த்தோம். அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், 1க்கு நேராக ஒரு கோடு போதா, இங்கேருந்து 2க்கு நேராக ஒரு கோடு வருதா, இங்கேருந்து 1க்கு நேராக ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா. இந்த 2 கோடும் வெட்டிக்கிற இடம் தான் அந்த 1,2 அப்படிங்கிறது. இந்த 2 கோடு எங்கே வெட்டிக்குது, இந்த இடத்துல வெட்டிக்குது. ஸோ அதில் ஒரு புள்ளியை வச்சு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு பக்கத்தில் 1,2 அப்படின்னு அழகாக எழுதிடணும். அடுத்து என்ன புள்ளி இருக்குது, 2,2, அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் அதை அழிச்சிடும். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல புள்ளியை குறிக்கிறோம். புள்ளியை குறிச்சிட்டு மேலே எழுதிப்போம் 1,2 இது. அதே மாதிரி அடுத்தது 2,2 அந்த இடத்துல ஒரு புள்ளியை வைக்கிறோம், குறிச்சிக்கிறோம். அப்படியே பக்கத்தில் 2,2ன்னு எழுதிக்கிறோம். 2,2. அதே மாதிரி அடுத்த புள்ளி என்ன இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 3,2. 3 2க்கு நேராக ஒரு கோடு, இதுதான் 3,2. 3,2. அடுத்தது
4,3 இங்கே பாருங்கள் 4 இருக்கா 4க்கு நேராக இதுக்கு நேராக ஒரு கோடு போதா இது 3க்கு நேராக இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு கோடு வருதா அது ரெண்டும் இந்த இடத்துல தான் வெட்டிக்குது ஸோ அப்போ இதுதான் 4,3. அடுத்தது 5,4 இங்கே பாருங்கள் 4லேருந்து ஒரு கோடு வருதா ஃபஸ்ட்டு 5 எங்கே இருக்குது 5லேருந்து இங்கே ஒரு கோடு போகுது இந்த கோடும் வெட்டிக்கிற புள்ளி இந்த புள்ளி இதுதான் 5,4. அவ்வளோதான் வரைபடத்தில் குறித்து முடிஞ்சாச்சு. கேள்வியில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலம் குறிக்கவும். தட்ஸ் ஆல்.